அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமா Veranda RACE YouTube சேனல்ல 6ஆம் வகுப்பினுடைய தமிழ் இலக்கிய பகுதியை இன்றைய வகுப்போடு நாம் நிறைவு செய்கிறோம். 6ஆம் வகுப்பு முழுவதுமாக இலக்கிய பகுதி முடியுது இன்றைய வகுப்போட. ஸோ அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது 6ஆம் வகுப்பினுடைய Term-3 யூனிட் 3 அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்காகவே இந்த இலக்கியம் அது தொடர்பான செய்திகள் பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். ரைட். ஸோ இது முடிந்தோன்னு தேர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக தேர்வும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இந்த 6th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லாஸ்ட் யூனிட் பார்த்துருவோம். ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி யார் எழுதுனா? எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் எழுதுறது. எட்வின் அர்னால்டு அவர்கள் எழுதியதான் லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா புத்தரை பற்றி எழுதியதுன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஆசிய ஜோதி என்று சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ அவங்க எழுதுனது தான் என்னது? லைட் ஆஃப் ஆசியாவை டிரான்ஸ்லேட் பண்ணது தான் ஆசிய ஜோதி. ஸோ ஆசிய ஜோதியில யாரை பற்றி பேசுறாங்க? புத்தரை பற்றி பேசி இருப்பது தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிறது. ஸோ முதல்ல கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரை பற்றி பார்த்துருவோம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படிங்கிறப்ப முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் தேரூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர் தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ரைட்டா? இவருடைய ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான். இது எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டது. சாந்தலிங்க தம்பிரான் அவரிடம்தான் தமிழ் படிக்கிறார். சாந்தலிங்க தம்பிரான் அவரிடம்தான் தமிழ் படித்தவர். ரைட். இவருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டம் யாரு கொடுத்தா? கவிமணிங்கிற பட்டம். கவிமணிங்கிற பட்டத்தை உமா மகேஸ்வரனார் சென்னை தமிழ் சங்கத்துல உமா மகேஸ்வரனார் பச்சையப்பன் கல்லூரியில நடந்த ஃபங்க்ஷன்ல 1940ஆம் ஆண்டு இவருக்கு கவிமணிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. ரைட்டா? இவருக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்கு? கவிமணி அப்படிங்கிறது இல்லாம இவரைத்தான் குழந்தை கவிஞர்னு சொல்லுவோம். குழந்தை கவிஞர் குழந்தைகளுக்காகவே கவிஞர் பாடுவதால் குழந்தை கவிஞர். இவர் நாகர்கோவில் கன்னியாகுமரிங்கிறனால நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி நாகர்கோவில நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க. அதனால நாஞ்சில் நாட்டு கவிஞர். ஸோ நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணனால இவரை தழுவல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப லைட் ஆஃப் ஆசியா எட்வின் அர்னால்டு எழுதுனதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் உமர் கயாம் ஒரு பெர்சியன் போயட். அவர் எழுதிய ரூபாயத் அப்படிங்கிற பாடல் எல்லாம் மொழிபெயர்த்தார். ரூபாயத் அப்படின்னா 4 அடிகளில் பாடக்கூடிய செயல். 4 அடினா இப்படி ஒண்ணு, இப்படி 4 அடிகளில் பாடக்கூடிய ஒரு கவிதை. அதை டிரான்ஸ்லேட் பண்ணதும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ரைட்டா? ஸோ 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். எத்தனை ஆண்டுகள் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார்னா 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். அதனால ஞாபகம் வச்சுங்க. ரைட். இங்க கொடுத்துட்டாங்க. எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற புத்தகத்தை மொழிபெயர்த்தது தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்ட்டு. ஸோ கவிமணி அவர்கள் எழுதிய புத்தகங்களில் இன்னொரு மிக முக்கியமான புத்தகம் காந்தலூர் சாலை. அது வரலாற்று புத்தகம். காந்தலூர் சாலை அப்படிங்கிறது ஒரு வரலாற்று புத்தகம், ஒரு ஆராய்ச்சி புத்தகம். அடுத்தது மலரும் மாலையும். இது ஒரு புத்தகம். மலரும் மாலையும் சரஸ்வதிக்கு பாடிய பாட்டுன்னு சொல்லுவாங்க. மலரும் மாலையும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குற ஆசிய ஜோதி. இன்னொரு மருமக்கள் வழி மான்மியம். நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருமக்கள் வழி மான்மியம். இந்த மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிறது ஒரு எல்லல் படைப்பு, அதாவது நகைச்சுவை நூல், நகைச்சுவை புத்தகம், நகைச்சுவையா சொல்லக்கூடிய புத்தகம். மருமகனை பத்தி நகைச்சுவையா சொல்லக்கூடிய புத்தகம். அடுத்தது இவர் குழந்தை கவிஞன்னு சொல்லுவோம்ல, அப்படி இவர் பாடிய பாட்டு குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். குழந்தை செல்வம் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது தேவியின் கீர்த்தனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். தேவியின் கீர்த்தனைகள். இதெல்லாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய மற்ற புத்தகங்கள். ரைட்டா? ஸோ கவிமணி அப்படிங்கிறது இதான் மிக முக்கியமானது. ஸோ அடுத்தது தேசிய கவி விநாயகத்தினுடைய கவி பெருமை தினமும் கேட்பது என் செவிக்கு பெருமை. இந்த வரியை சொன்னது நாமக்கல் கவிஞர்.
சரிங்களா? கவிமணியினுடைய கவிதையை கேட்பது என் செவிக்கு பெருமை சொன்னவர் நாமக்கல் கவிஞர். அதை ஏன் வச்சுங்க. ரைட். அடுத்தது இவர் கூட கம்பர் கூட சொல்லியிருப்பார். கம்பன் கூட என்ன சொல்லியிருப்பார்னா, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு அப்படின்னு சொல்லி பாடுகின்ற போது கவிமணியினுடைய பாடலையும் சொல்லியிருப்பார். ரைட்டா? ஸோ இவருடைய பாடல்களே மிக முக்கியமான பாடலுடைய வரிகள் மேற்கோள்னு பார்த்தோம்னா, இந்த மார்ச் 8 மகளிர் தினத்துக்கு எல்லாரும் இதைத்தான் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. என்னது புரிஞ்சிருக்குமே? எஸ், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அது ஐயா அவர்கள் சொன்னதான். என்னது? மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, கவிமணி அவர்கள் சொன்னது. அடுத்தது கவிமணி அவர்களுடைய சொல்றப்ப கவிதையை பற்றி சொல்றார். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்று எடுப்பது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. கவிதையை பற்றி சொல்றார். என்னது? உள்ளத்தில் உள்ளது கவிதை. அடுத்து வரக்கூடியது இன்பம் உருவெடுப்பது கவிதை. தெளிந்த தமிழில் இன்ப ஊற்று எடுப்பது கவிதை. சரிங்களா? எடுத்துரைப்பது கவிதை. கவிதைக்குரிய இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஜாதியை பற்றி ஒரு பாட்டு. ஓடும் உதிரத்தில் ரத்தம் ஓடுது, அதுல ஒழுகும் கண்ணீர் சிந்துறோம், அதுல தேடி பார்த்தாலும் தெரிவதுண்டோ ஜாதி. சரிங்களா? தெரியுமா? அதுல எதுவும் இல்லை. ரத்தம் கண்ணீர் ரெண்டுலையும் தெரியுமா ஜாதி அப்படின்னு கேட்டதும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ இந்த பாட்டில் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு புத்தரை பற்றி இருக்கக்கூடிய பாட்டு. நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன். ஐயன் என்றால் தலைவன். அதான் நம்ம ஊரில் ஐயனார்னு சொல்கிறோம். ஊரினுடைய தலைவன் அர்த்தம். நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. யாரை பார்த்து? புத்தரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருக்குள்ளார ஒரு தேஜஸ், நல்ல ஒரு பின்னாடி லைட் வெளிச்சம். அதை பார்க்குறப்பே அவர் ஏதோ ஒரு தெய்வீக பிறவின்னு பார்த்து பயப்படுறாங்க. அதான் துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அந்த புத்தர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த புத்தருடைய போதனைகள், அதை சொல்றதை எல்லாத்தையும் கேளுங்க அப்படிங்கிறது தான் அதை சொல்லுது. சரி, ரைட். அப்பா துன்று அப்படின்னா மிகுந்த கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. இதுக்கு தான் பார்த்தேன், கீழே இல்லை, ஆனால் மிகுந்தன்னு அர்த்தம். ரைட். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிரை ஈஸியாக எடுத்துடலாம். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கையிலும் ஆகாதையா. செத்த ஒரு உடல்ல உயிர் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அரசனே நினைச்சாலும் முடியுமா? முடியாது. வேந்தன் நினைத்தாலும் ஆகாதது எது? யாரும் விரும்புவது இன்னுயிராம். எல்லாரும் நினைக்கிறது என்ன? அவங்க உயிரை காப்பாற்றணும். அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம். அதை டெய்லியும் காப்பாற்ற நினைக்கிறது அவங்க உயிரைத்தான். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ. இந்த எறும்பு சின்னதுதான், ஆனா அது கூட தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுது, அதை நீங்க பார்த்திருக்கீல அப்படிங்கிறார். ரைட்டா? அடுத்தது நேரிய உள்ளம் இறங்கிடு மேல். நேரியம்னா தூய்மையான உள்ளம் இறங்கிடு மேல். இரக்கம் கொண்டோம் ஆனால் இந்த நீள் நிலம் பெரிய அகன்ற உலகம் முற்றுமே ஆண்டிடலாம். எப்ப ஆள முடியும்? உள்ளத்தில் இரக்கம் இருந்தால் உலகத்தை ஆள முடியும். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. சரிங்களா? இந்த உலகத்திலிருந்து பார்ல இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் செழிப்பா வளர்றதுக்கு காரணம் என்ன? மாறி மழைதான் இரக்கம் கொள்வதால். அதுபோல நீங்களும் இரக்கம் கொண்டால் உலகத்தையே ஆழ்ந்துடலாம் அப்படி சொல்றார். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவர். கண்ணியமான வாழ்க்கை வாழ்க்கையுடையவர் யாரா? எப்போதும் கருணை உடையவர். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. கருணையெல்லாம் காட்டுறதுலாம் என்ன விஷயம்? நான் மட்டும் வாழ்ந்தா போதும் நினைக்கக்கூடியவரை யாருங்கிறாரு? மூடர் அப்படிங்கிறார். மூடர்னா முட்டாள். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து
ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினாரோ. ஆடு மாடெல்லாம் காடு மலையெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வருது, தன்னுடைய உயிருக்கு தேவையான கன்றுக்கு தேவையான பாலை கொடுத்துருது, அது இல்லாமல் மீது நமக்கும் கொடுத்து நம்ம உயிரையும் காப்பாத்துது, அந்த உயிருக்கு போய் நீங்க கெடுதல் நினைக்கிறீங்களே, அதான் அந்த அர்த்தம். புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிர் அல்லவா. அந்த ஆடுகள் மாடெல்லாம் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? வளர்க்குறவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில், கும்பி என்றால் வயிறு, எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. ஸோ நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஆட்டை நம்ம என்ன செய்யறோம்? வெட்டிடுறோம். அதான் பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல, ஆடு வளர்த்தவனை நம்பாதான் வெற்றவனை நம்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான், நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடு நன்மை உமக்கு வருமோ. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. செய்கிற பாவத்துக்கெல்லாம் போய் கோவிலில் கெடா வெட்டி தீர்த்துட்டா முடிஞ்சிருமா கேட்குறாரு. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் அல்ல. எப்போதுமே நல்லதும் சரி தீயதும் சரி, அதை யார் செய்தாரோ அவரை விட்டு அது போகவே போகாது அப்படிங்கிறார். ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரை வாங்கவும் வேண்டாம். பூதலம் தன்னை நரகம் அதுவே ஆக்கிடும். பூதலம் என்றால் உலகம். அப்படி ஒரு உயிரை எடுத்துட்டோம் அப்படின்னா என்னவாயிருமா? வாழுகின்ற அந்த உலகமே நரகமா மாறிடும். புத்தியை விட்டு பிழையும் ஐயா. அதனால நல்ல புத்தி அறிவு எது இருக்கிறத பயன்படுத்தி பொழைச்சிக்கோங்க அப்படிங்கிறார். ஆட்டை பத்தி தான் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இது புத்தர் பேசுறது போல. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா பாடலுடைய வரியும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். பாருங்க, நீள் நிலம் என்றால் பரந்த உலகம், ரைட்டா? அதுக்கப்புறம் கும்பி என்றால் வயிறு, பூதளம் என்றால் பூமி, பார் என்றாலும் உலகம்தான். இந்த மாதிரி மிக முக்கியமான வரிகள். அவ்வளவுதான். அடுத்தது இப்ப முதல் பகுதி முடிஞ்சிச்சு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்பவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் என்பது எவ்வாறு பிரியும்? எளிது கூட்டல் ஆகும் என்று பிரியும். பாலை எல்லாம் என்பது எப்படி பிரியும்? பாலை கூட்டல் எல்லாம் என்று பிரிய வேண்டும். இனிமை உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர் என்றுதான் வரும். இன்னுயிர். மலையெல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மலையெல்லாம், மலையெல்லாம் என்றுதான் வரும். சரிங்களா? மலையெல்லாம். அரசனாலும் செய்ய முடியாதது எது? இறந்த உயிரை எழுப்புவது, மீண்டும் கொண்டு வருவது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? தன்னுடைய உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? நல்வினை தீவினை. நாம் செய்யக்கூடிய நல்வினையும் தீவினையும். உலகம் முழுமையையும் எப்போது ஆள முடியும்? கருணை இருந்தால் ஆள முடியும். அந்த பாட்டை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா தெளிவா படிச்சிருக்கிறோம்னு அர்த்தம், ரைட்டா? உரைநடை உலகம், உரைநடை வந்துருச்சு. பாட்டு இல்லையா? ஸோ லிட்ரேச்சர் இருக்கா? வேற ஏதாவது பப்மா? உரைநடையே நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த உடல்நிலை சரியில்லைங்கிறனால தான் நம்ம இடையில கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா நேரம் 6th முடிச்சு 7th போயிருப்போம். எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக நடத்தி முடிச்சிடலாம், ரைட்டா? என்னடா ஆரம்பிச்சாங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு இல்லை, உண்மையிலேயே தடங்கள். அது உடல்நிலை த்ரோட் ரொம்ப பெயினாக இருந்து அப்புறம் கிளைமேட் சேஞ்சுங்கிறனால இருந்தனால தான் எடுக்க முடியலை. இங்கே நேரில் இருந்த மாணவர்களுக்கு தெரியும். அடுத்து ஹிதேந்திரன் உடல் உறுப்பு தானத்தை பற்றி சொன்னாங்க. அடுத்து இலக்கணம் வரைய வந்துருச்சு. அப்படின்னா அடுத்து இங்கே பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளைப்பசு, அண்டையில் ஓடுது, அண்டையெல்லாம் அருகில் கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியது. இந்த பசுவை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேனி கருக்கும் என்று. சுடுதண்ணில குளிச்சா மேனி கருத்துருமா. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, ஆகாயத்திலிருந்து வந்தா வெப்பமா இருக்கும்னு. பாதாள கங்கை பூமிக்கு கீழே தோண்டி கங்கையை கொண்டு வந்தார் உன்னுடைய தாத்தா. ஒரு நாட்டுப்புற பாட்டு, சும்மா உயர்வு நவிசிரடி அது சொல்லுவது. வேறு என்ன இருக்கு இதுல? நிறைவுக்கு வந்துட்டோமா? அது மாதிரிதான் தெரியுதே.
ஆமாம். ஸோ இதோட 6ஆம் வகுப்பு நிறைவு பெறுகிறது. ஸோ வெற்றிகரமாக 6ஆம் வகுப்பை நிறைவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த நாள் நாளைய வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகும். இந்த 6ஆம் வகுப்புக்கான தேர்வு என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் டீம்கிட்ட மட்டும், ஏன்னா அது லைவில் போகக்கூடியது, டேட் கேட்டு ஷார்ட்ஸாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அந்த தேதி நீங்கள் ரெடியாக இருங்க. நம்ம லைவில் 6ஆம் வகுப்பினுடைய கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். அந்த சிலபஸ் போர்ஷன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு லைவ் அப்படிங்கிறது அனைத்தையுமே, எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறத தனியாக ஒரு ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, டீமில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்த வகுப்பு 7ஆம் வகுப்பு இயல் 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவரை விடைபெறுவது சூரிய பிரகாஷ். நன்றி, வணக்கம்.